இன்றைக்கி நாங்கள் பட்டம் செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸ்கொயராக வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து விளக்கமாத்து குச்சி எடுத்துக்கிட்டு சென்டர் ஒரு விளக்கமாத்து குச்சி வச்சுக்கிட்டு பசை இருந்தாலும் சரி, கம் இருந்தாலும் போடலாம். இல்லை செலோ டைப் இருக்கு என்கிட்ட. ஸோ நான் செலோ டைப் வந்து வச்சு ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? செலோ டைப் வந்து மேலே கார்னரில், கீழே கார்னரு, அப்புறம் சென்ட்ரு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பக்காவாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு விளக்கமாத்து குச்சியை எடுத்துக்கோங்க. அந்த குச்சியை வந்து எப்படின்னா இப்போ சென்டராக ஒன்று போட்டிருக்கோமா, அதே மாதிரி இப்போ கிராஸாக வந்து வச்சு அப்படியே வில்லு மாதிரி வளைச்சி அது நேரத்தில் ஒரு 2 சைடும் செலோ டேப் போட்டுக்கலாம். ஓகே, குச்சி ஓகே. இப்போ ஃபுல்லாமே விளக்கமாத்து குச்சி வச்சு ஒட்டியாச்சு. அடுத்து வந்து வால் செய்ய போகிறோம். ஓகே, வாங்க. வால் மட்டும் அதே மாதிரி செலோ டைப் போட்டு ஒட்டிட்டு அது சும்மா டிசைனுக்காக அப்படியே கட் பண்ணி விட்டுக்குவோம். ஹோல்ஸ் போடுறோம் பார்த்திங்களா, இதை பொறுத்து தான் பட்டம் பறக்குமா பறக்காதான்றதே தெரியும். நம்ம அந்த விளக்கமாத்து குச்சி வளைச்சி வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்து 2 ஹோல்ஸு, அதே மாதிரி கொஞ்சம் அந்த கீழே ஒரு சென்டரில் செலோ டைப் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு 2 ஹோல்ஸு போட்டுட்டு ஒரே நூலை வந்து உள்ளே வச்சு கட்டிக்கணும். என்னென்னா இந்த நூல்கண்டு போடுறோம் பார்த்திங்களா, இந்த நூல்கண்டுலாம் கொஞ்சம் பறக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இந்த நூல்கண்டு யூஸ் பண்ணக்கூடாது, என் மகள்கிட்ட சொல்லிட்டேன். இது வந்து இந்த பூக்கட்டை நூல்கண்டு, வேறு வழி இல்லை, வேறு நூல்கண்டு இல்லாதனால இதை கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இன்னொன்று, இந்த நூல்கண்டு போடக்கூடாது, நம்ம தையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த நூல்கண்டு, இல்லை பட்டத்துக்குனே தனியாக வைப்பாங்க, அந்த நூல்கண்டை வாங்கி தான் நம்ம போட்டால் தான் பட்டம் நல்லா பறக்கும். ஓகே, இப்போ அந்த சென்டர் நூலுக்கு வந்து கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த நூலில் வந்து இன்னொரு நூல், அதாவது மேலே கீழே போகிற மாதிரி ஒரு நாட் போட்டு டைட்டாக கட்டாமல் மேலே கீழே மூவ் ஆகிற மாதிரி ஒரு நூல் கட்டி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், பட்டம் வந்து பறக்க ரெடி. பட்டம் ரெடி ஆகிடுச்சு. விட்டு பார்க்கலாம் பறக்குதா இல்லையான்னு, நமக்கே தெரியல, டவுட்டு தான். வாங்க, வால் தான் குட்டி ஆகிடுச்சுங்க.